கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே கூட ஒரு வேத வார்த்தையை நாம் வாசிக்கலாம். உபாகமம் 8வது அதிகாரம் 18வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். இந்த வசனத்தை ரொம்ப பொறுமையாக வாசிக்கணும். நிறைய கருத்துக்கள், நிறைய பொக்கிஷங்கள் இதில் அடங்கி இருக்கு. முதல்ல சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. நினைக்கிறீங்களா அவரை? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆண்டவர் தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு ஆண்டவர் ஏற்றுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அவரை எண்ணி பாருங்கள். அவர் செய்த நன்மைகளை எண்ணி பாருங்கள். அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி. என்ன ஆணையிட்டு கொடுத்தாரு? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு உலகத்தை சுதந்திரிப்பான்னு வாக்கு கொடுத்து ஆணையிட்டு கொடுத்தாரு. கானான் தேசத்தை உனக்கு கொடுப்பேன்னு சொன்னார். உன் சந்ததி இவ்வண்ணமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே வானத்து நட்சத்திர பாரு, இதெல்லாம் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னார். நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை, உன்னை பழுக செய்வேன், பெருக செய்வேன், நீ பூமி தாங்காத அளவுக்கு ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும், இப்படிலாம் சொன்னார் இல்லையா? அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறாராம். அதாவது உடன்படிக்கையை நிறைவேற்றுறாராம். அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பெல்லனை கொடுக்குறார். அதை எப்படி நிறைவேற்றுறாரான்னா, அப்படியே எல்லாத்தையும் போய் அடிச்சுன்னு வந்துடுறது இல்லை, 102 போய் திடீர்னு வருது இல்லை. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு உனக்கு பெல்லனை கொடுக்குறாராம். இப்போ நாம் நன்றாக இருக்கும்படியாக, நம்ம வாழ்ந்திருக்கும்படியாக, நம்ம சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு தெம்பு வேணும், பெலன் வேணும். இப்போ சரீரத்தில் சுகம், ஆரோக்கியம், பெலன் இருந்தால் மட்டும்தான் நம்ம சம்பாதிக்க முடியும். எனக்கு பெரிய திறமை இருக்குது, தாளந்து இருக்குது, வேலை இருக்குது, ஆனால் சரீர சுகம் இல்லைன்னா வேலைக்கு போக முடியாது, சம்பாதிக்க முடியாது. கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிக்கிறதுக்காக பெலன் கொடுக்குறாராம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பெலன் கொடுக்குறாராம். ஐஸ்வர்யம் தப்புன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் தப்பு, இதெல்லாம் இல்லை. கர்த்தர் சொல்கிறார், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பெலனே அவர் தான் கொடுக்குறேன்னு சொல்கிறார். ஏன்னா 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, வேற யாராலையும் இல்லை. நான் இன்றைக்கி நல்லா இருக்கிறேன், வசதியாக இருக்கிறேன், கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் அவர். ஐஸ்வர்யம் அவரோடது, வெள்ளியும் பொண்ணும் அவருடையது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவம் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஸோ இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு காரணம் ஆண்டவர் தானே தவிர என்னோடய திறமையோ, என்னோட தாளந்தோ, என்னுடைய நீதியோ, என்னுடைய ஜெபமோ, என்னுடைய வேதவாசிப்போ, என்னுடையது எதுவுமே கிடையாது. இது அத்தனையுமே கர்த்தருடையது. ஏன்னா வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. அவர் தான் எனக்கு சம்பாதிக்க பலனை கொடுக்கிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுக்கிறவர் அவர் தான். அதாவது சங்கீதம் 102ஆம் சங்கீதம் 13வது வசனம் சொல்லுகிறது, தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. அவர் தான் நமக்கு எழுந்தருளாரு, அவர் தான் நம்மளை காப்பாற்றுறாரு, அவர் தான் தயவு பண்ணுறார். நமக்கு கரெக்ட் டயத்துக்கு தேவைக்கு வரும்போது நமக்கு எல்லாமே செய்து முடிக்கிறாரு. நமக்கு கர்த்தருக்கு கொடுக்குற திராணியை கொடுக்குறாரு. அதனால தான் நாம் அநேகரை ஆசீர்வதிக்கிறதுக்கு நம்ம திருப்பி கொடுக்க முடிகிறது. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யம், அதோட வேதனை இருக்காதுன்னு பைபிள் சொல்லுகிறது நீதிமொழிகளில். அதனால் ஆண்டவர் தான் நம்ம உருவாக்குறாரு. ஆண்டவரோடது தான் வெள்ளியும் பொண்ணும், ஆண்டவர் தான் எல்லாமே. அதனால் நான் என்னுடையதுன்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால் சம்பாதிக்கிறதுக்கான பலனையும் கொடுத்து ஆசீர்வாதத்தையும் கொடுத்து இன்னைக்கு வழி நடத்துகிறாருன்னா அதுக்கு ஒரே காரணம் கர்த்தர் மட்டும்தான். அதனால தான் சொல்கிறார் நீதிமொழிகள் 3:9, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவன் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. உன்னை நீயே பெருமை பாராட்டிக்காத, பத்தியா நான் அதை செஞ்சுட்டேன் அப்படிலாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் உன்னுடைய எல்லா விளைவாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்போ கர்த்தரை கனம் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருல. 3:10 நீதிமொழிகள் சொல்கிறது, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலையிலே திராட்சை ரசம் புரண்டோடும். ஸோ கர்த்தரை நீ பொருளால் கனம் பண்ணினேன்னு அவர் வாங்கி வாங்கி வச்சுக்கிறவர் இல்லை. சரிப்பா எனக்கு கொடுத்துருப்பான்னு சொல்கிறது இல்லை. நீங்கள் இங்கேருந்து ஒரு 10 ரூபா கொடுத்தாலும் இல்லை, நீ 1 கோடி ரூபா கொடுத்தாலும் அவருக்கு ஒன்றும் அப்பாடி எனக்கு வந்துச்சுப்பா அப்படின்னு சொல்கிறவர் இல்லை. அவர் இப்போ உலகம் வருது, வெள்ளியும் பொண்ணும் வருது, நாம் கொடுத்து வாங்கிக்கிற வேண்டிய இல்லை. ஆனால் பைபிளில் ஒரு வசனம் இருக்கிறது, மனுஷர் கைகளினாலே பணிவிடைகளை கொள்ளுகிற தேவன் அவர் இல்லை, எல்லாமே அவருது. அப்படி நீங்கள் கொடுக்கும்போது, நீங்கள் கனம் பண்ணும்போது உங்களுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்ப, உங்களுடைய ஆலைகளிலே திராட்சை ரசம் பூரணம். அப்படின்னா அள்ளி கொடுக்கிறவர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மடியில் அளந்து போடுவார்கள் சொல்லி மத்தியில் ஆண்டவர் சொல்கிறார். அதனால் கொடுத்தா
அவர் எனக்கு போதும்ப்பா நான் வச்சுக்கிறேன்ப்பா எனக்கு ஷார்ட்டேஜாக இருக்குன்னு சொல்கிறவர் இல்லை. நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அது அத்தனை உங்களுக்கு திருப்பி கொடுக்குறவர். அதை சம்பாதிக்கிறதுக்கு பலனையும் அவரே கொடுக்குறாரு. மொத்தமே அவரது தான். 100க்கு 10 கொடுக்குறோமா 5 கொடுக்குறோமான்னு கணக்கு போடல, 100மே அவரது தான். நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது சம்பாதிக்கிற பலனையும் கொடுத்து நீங்கள் கொடுத்ததை அவர் திருப்பியும் கொடுத்து களஞ்சியம் பூரணமாய் நிரம்புமா. அப்படின்னா உங்கள் வீட்டில் பற்றாக்குறையே இருக்காது. எல்லா பாத்திரத்துலேயும் தானியங்கள் நிரம்பி இருக்கும், ப்ரொவிஷன்ஸ் ஃபுல்லாக இருக்கும், கடன் இருக்காது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிற பட்ஜெட் லைஃப் இருக்காது. ஒரு பொருளை வாங்கும்போது இவ்வளோ இருக்குது, இது வாங்க முடியுமா அப்படின்னு பார்க்க மாட்டீங்க. என்ன வேணால் வாங்கிப்பீங்க. அபரிமிதமாக அபண்டன்ஸ் இருக்கும். அதுதான் சொல்கிறார் பூரணம் அப்படின்னா நிறைவாக இருக்கும். திராட்சரசம் புரண்டோடும் உனக்கு எல்லாமே நிறைவாக இருக்கும். இது இல்லையே அப்படின்னு நினைக்கிறபடியே இருக்காது. காரணம் உன்னோட பொருளாலும் எல்லா விளைவாலும் கர்த்தரை கனம் பண்ண. அதாவது கர்த்தருக்கு தான் முக்கியத்துவம் எல்லா விஷயத்துலையும். நீங்கள் முதலாவது அவரை தேடும்போது இது எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால் நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தரே நமக்கு கொடுக்கிறார் என்பதை உறுதியான மனதோடு எந்த சூழ்நிலையும் சரி நம்மளுடைய சுயம் வேலை செய்யக்கூடாது. நான் தான் இதை பண்ணேன், ஏன்னா உங்களுக்கு தெரியும் நேபுகாத்நேசர் நான் கட்டின மகாபாபிலோன்னு சொல்லி பெருமையாக அந்த சொன்ன வார்த்தை முடிஞ்ச உடனே அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு வந்ததுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் எந்த நாள்லையும் நம்ம எல்லாமே கர்த்தருடையது, எனக்கு ஒன்றுமே கிடையாது, கர்த்தர் தான் எல்லாம் செய்கிறாருன்னு சொல்லி நீங்கள் எவ்வளோ நினைக்கிறீங்களோ, அவரை கனப்படுத்துகிறீர்களோ, உங்களை அவர் கனப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கிறதுல அவர் ரொம்ப சந்தோஷப்படுகிறார் என்பதில் அநேக வசனங்கள் பைபிளில் பார்க்க முடியும். அதனால் நம் கர்த்தரை அதாவது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி அதனால் அப்படி வேதத்தில் எழுதியிருக்கிறதுனால கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் என்பதை உறுதியோடு எண்ணத்தோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிங்க. ஒவ்வொரு நாளும் நினைங்க, ஆண்டவரோட ஆசீர்வாதம் நிறைவாக எனக்கு இருக்குது, எனக்கு வாக்குத்தத்தை பண்ணியிருக்கிறார், உண்மையுள்ளவர், என்னை ஒரு நாளை கைவிட மாட்டான்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் எண்ணி 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 ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த நாள் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உங்களோட சரீரத்தில் எல்லா பலவீனங்கள் மறைந்து இந்த நாள் உங்களுக்கு மகிமையான நாளாக இருக்கும்படியாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். ஆமாம்.